പറയട്ടെ. இந்த ஜோஜு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் திடீர்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ரெட்டைன்னு ஒரு படம்னு, ரெட்டா, உங்களுக்கு ரெட்டைன்னு சொன்னாதான் தெரியும். ரெட்டா, அதாவது நான் கிட்டத்தட்ட 30 சொச்சம் டபுள் ரோல் பண்ணியிருப்பேன். ஒன்று மூக்கு வச்சுப்பேன், காது வச்சுப்பேன். மைக்கேல் மதன காமராஜங்கிற படத்தில் மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாமல் கடைசி காட்சிகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெட்டப் போட்டுட்டு பண்ணியிருக்கோம். அது ஒன்று தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் தன்னுடைய ஆரம்பகால படத்திலேயே ஒன்றுமே இல்லை, ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க ரெட்டையர்கள். தனியாக தெரியும், இது அந்த சகோதரன், இது இந்த சகோதரன். எனக்கு இவங்க 2 பேரை பார்த்தா யார் அன்பு யார் அறிவுன்னு இன்னி வரலும் கேட்டுட்டு இருப்பேன். அவங்களும் அது சொல்லவே மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. யார் அன்புன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க சார். அந்த வேற மாதிரி இருக்காரு, அது வேற ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வருவாங்க. நான் அன்பு கிட்ட அறிவு அறிவுன்னு பேசிட்டு இருப்பேன், அறிவு கிட்ட அன்பு அன்புன்னு பேசிட்டு இருப்பேன். 2மே எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான்ங்கிறதுனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்க தப்பா பேர் சொன்னா. ஜோஜு, நீங்க நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர். நிஜமா புதுசா நடிக்கணும்னு நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான். ஆனா அவங்கள வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான். அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், என்னதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை இங்கே தங்க வைத்ததே நீங்கள் தான். இப்ப இங்க இருக்க அடுத்து நிறைய பேரை கொண்டு இங்க சேர்த்துடணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு. நான் தோள் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம். இன்னொரு பக்கம் சாஞ்சு பிடிக்க மணி இருப்பார், ரஹ்மான் இருப்பார், ரவி கே சந்திரன் இருப்பார், நாதர் இங்க கொஞ்சம் அந்த பின்னாடி பிடிங்கன்னா பிடிப்பாங்க. அவங்களாம் மேல நிக்கிறவங்க நம்ம குழந்தைகள், என்னங்க அவங்க காலை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுதான் நான் நினைக்கிறேன்.